இந்த ஹீரோவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டில் எமர்ஜென்சிக்காக ஒரு மாத்திரை வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து கொடுக்கலன்னு ட்ரை பண்ணிருக்கும்போது அந்த மாத்திரை தவறுதலாக பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு சின்ன கிணத்துல விழுந்துருது. ஸோ அதை பார்க்கறதுக்கு பாத்திரமாட்டா இருக்கு. ஸோ அந்த பாத்திரத்தில் விழுந்த உடனே வேகமாக போய் இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போனால் அந்த பாத்திரத்தில் விழுந்த மாத்திரையை காணும். ஸோ அந்த மாத்திரை எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சு டிராவல் பண்ணி, அதாவது டைம் டிராவல் பண்ணி இங்கே ஒரு மகாராணி இருப்பாங்க. ஸோ அவங்களோட வீட்டில் இந்த பாத்திரம் இருக்கும், அதே பாத்திரம். ஸோ அந்த பாத்திரத்தில் அந்த மாத்திரை வந்து விழுகுது. ஸோ அந்த மாத்திரையை எடுத்து அந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாத்திரை நமக்கு கடவுள் தான் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்ட உடனே ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல. ஸோ அது உடனே ரெடி ஆயிருது. ஸோ உடனே அந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க ராஜ்யத்துக்கு தேவையான எல்லா மாத்திரைகளையும் குறிப்பை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே போடுறாங்க. அங்கே அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த குறிப்பை போட்ட உடனே அது அப்படியே மறைஞ்சு போய் இங்கே பிரசன்ட்ல ஹீரோவோட வீட்டில் அந்த பாத்திரம் இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ள அந்த குறிப்பெல்லாம் வருது. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன பேப்பரில் ஏதோ எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா என்ன போட்டிருக்குன்னு படிச்சு பார்க்குறான். ஸோ அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த நோய்க்கு இந்த மருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா உடனே மெடிக்கல் ஷாப் போயிட்டு அந்த நோய்க்கான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து பாக்ஸாக என்ன பண்ணுறான்னா அந்த மந்திர பாத்திரத்துக்குள்ளே போடுறான். ஸோ அந்த பாத்திரத்துக்குள்ளே போனது உடனே என்ன ஆகுதுன்னா அது அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு 2000 வருஷம் கழிச்சு அந்த ராணி இருப்பாங்களே, ஸோ அவங்களோட காலகட்டத்துக்கு வந்துருது. அப்புறம் அந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ கொடுத்த எல்லா மாத்திரைகளையும் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான மருந்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டு இப்போ அவங்க ஃபுல்லாக ரெடி ஆயிடுறாங்க. ஸோ அங்கே இருந்த ஒரு வைத்தியர் என்ன பண்ணுறாருன்னா ராணியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாங்கன்னா ராணி உங்களுக்கு முழுசாக குணமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஆச்சரியமா சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு குணமானதுனால இந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா நன்றி செலுத்துகிற விதமாக அவங்களோட நகைகளை கழட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மந்திர பானைக்குள்ளே போடுறாங்க. ஸோ அந்த மந்திர பானைன்னு சொல்லிட்டேன், பாத்திரத்துக்குள்ளே போடுறாங்க. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்துருது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப பழங்காலத்து நகையாக இருக்குது, இது எவ்வளோக்கு போகுன்னு கூட நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பழங்காலத்து பொருளெல்லாம் வாங்குவாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த நகையை விற்ற உடனே ஸோ அவர் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இது 2000 வருஷம் பழைய நகை அப்படிங்கிறனால இதுக்கு உண்மையாலே கோடியாக காசு கொடுப்பாங்க. ஸோ அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ கோடீஸ்வரனா மாறிடுறாரு. அப்படியே சீனை நடந்து வந்துருக்காரு. அப்புறம் என்ன இதே மாதிரியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ராணிக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுக்குறதும் இவர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நகையை வாங்குறதுமா இருக்கு. ஸோ ராணி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிலாம் நிறைய யூஸ் பண்ணி பழகிட்டாங்க போல. ஸோ அவங்களுக்கு ஃபேன் அது இது ஜென்ரேட்டர்னு எல்லாமே ஹீரோ அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ராணி கொடுத்த நகையெல்லாம் வச்சு இப்போ ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு வாங்கிறாரு அவங்க அம்மாக்காக. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மந்திர பாத்திரம் கிடைக்குதுன்னா நீங்க இப்போ அதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.